மாவு எவ்வளோ போடணுமோட கணக்கு இருக்கு. சும்மா சாணியாட்ட போட்டீங்கன்னா எப்படி கொஞ்சம் இப்படி போட்டு 3 துப்பி துப்பி பார்த்துக்கோ. எத்தனை மீன் வேணும்? 10 மீன் பொடி. எத்தனை மீன் வேணும்? மீன் இத்தச்சோடு இருக்குது, அதுக்கு சாமனே ஓடுறதுக்கு இத்தச்சோடு. அது எங்க போய் மீனுக்கு இன்னும் டைனோசர் மாதிரி வாய் இருக்குதா? வணக்கம் நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, சொல்றது கூட கையை எங்க எப்படி கொண்டு வர. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். யாரோட பாத்தீங்கன்னா இவனோட தான் மீன் பிடிக்க போறோம். சும்மா இருக்கிறவனை வந்து சொரிஞ்சு விட்டாங்க. நீ வந்து எனக்கு ஒரு பெரிய டீல் வச்சுக்கிறான். நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியா. நான் வந்து மீன் பிடிச்சேன்னா கிலோ கணக்கில் மீன் பிடிப்பேனா. அதாவது வந்து அப்படியே 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 போற மீன் கூட அப்படியே வந்து மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்படின்னு தான் சொல்லிக்கிறான். வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் எப்படி அப்படின்னு. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஹண்டிங் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை என்னமோ வட்டிட்டு இருக்கிறான். அப்படியே திரும்பலாம். எங்கடா திரும்புற? ஏய் என்னமோ இழுக்கிறானே. என்னமோ இழுக்கிற என்ன இருக்கிறோம் ப்ரோ. 5 நிமிஷத்துல தூண்டி கட்டுற அப்படின்னு இருக்கிறான். பார்த்தா மணிக்கணக்கா ஆயிட்டு இருக்குது. இவர் கட்டுறான் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். இது என்ன தெரியாது? ஐயோ வீடியோல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாரு எல்லாம் கட்டிங் போடு. சரி உனக்கு ஏன்டா ரிஸ்க் எடுக்கிற? கம்முறா, கை வச்சு கம்முறா. கட்டிங் பண்ணா அப்புறம் வீடியோ எடுத்துட்டே. ஹாப்பி பர்த்டே டு. பைத்தியம் மட்டும் பண்ணிட்டு கூடாது. அப்புறம் பயங்கர சார்பா இருக்குது முன்னாது. அதனாலதான் இந்த கத்தி எடுன. அது சரியில்லை. அடுத்தது சரியில்லை. கட்டு பறக்குன்னு கட்டு பார்க்கலாம். அடி எடுத்து வைத்து இப்போதான் வந்து மேலே கட்டுற முதல்ல. இன்னும் ஆள்ற நீ எந்த ஊர்ற நீங்க? மேலே கட்டினீங்கன்னா தானே மீன் பிடிப்ப. கீழே கட்டி எப்படி மீன் பிடிப்ப? இங்கிருந்து இப்படி சொல்லியா? ஓவாலாட்ட பண்ணிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு பிடிக்கணும். அனுபவம் பேசுது. சரியா ப்ரோ? குசுன்னு எங்க பேசுற? சத்தமா பேசு. சத்தமா பேசுறா. குசுங்கிறான். குசு வாடா. இங்க போகுது. டேடி அவ்வளவு நேரமும் வேஸ்டா போகுண்டா. டே எவ்வளவு நேரம் போகும்? அதான் அங்கிருந்து அடிக்கும் தலைக்கு போயிட்டு போகுது. என்னதான் பண்றானே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்ன பண்ற? சுத்தறான். ஏண்டா இது 5 நிமிஷத்துல கட்டுறதா? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏண்டா கோபாலு இருக்கிறான். கரெக்டா இருக்குமா? என்ன ப்ரோ என்னென்ன நீ கரெக்டா இருக்குன்ட்டா உடனே சாமனைக்குள்ள விடுறாங்க. ஐயா வெப்பன்ஸ்குள்ள கை விடுறாங்க. வெப்பன்ஸ் என்னது? பால் குண்டு. சால்ரிங்க வைக்கிற டப்பா. சைபால் கோபாலு. சைபால்னா 1 மணி நேரம் ஆச்சுடா. என்னடா இன்னும் லிப் கிஸ் பண்ணிட்டே இருக்கிற? பாடன்னு வேலை செய்யற. தீப்பெட்டி எல்லாம் எடுக்கிறான், பத்த வைக்கிறான், எரிக்கிறான். ஒரு மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு போன் பண்ணிட்டோமா? அவனுக்கு எதுக்குடா போன் பண்ண? பைத்தியமாடா நீ? அப்புறம் காலையில இப்ப நீயும் வரலட்ட. அப்போ எதுக்கு அட்டன் பண்ண? நீயே தான் அட்டன் பண்ண. என்ன மாதிரி அட்டன் பண்ண? பாரு. ஹலோ, தூண்டியே ஒண்ணுதானே இருக்குது. அது இப்பதான் கட்டிட்டு இருக்கிறேன் நானு.
இப்ப ஒரு ஆளுன்னு இவன் மீன் பிடிப்பான்னு வந்தா ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறான் இவன். ஆமாண்ணா அத்தனை தூண்டி எல்லாம் காணாம போச்சு. நான் வீடு வேற குடிமாத்தனமா எல்லாம் போச்சு. அதான் நல்லா மிஸ் ஆகி போச்சுன்னா நானும் கூட போய் குச்சி உடச்சிட்டு இப்பதான் தூண்டி கட்டிட்டு இருக்கிறேன். வீசுண்டியோட இருக்குது கொண்டா. அது எடுத்துட்டு வாங்க வைங்க வந்தாங்க. சரிண்ணா கொண்டாந்துருங்க. நான் கொண்டாந்துருவேன். சரி சார் வர வரேன். சாமனை போட்டுருவேன். ஏண்டா நீங்க வேலையில இருக்கிறோம் அப்படின்னா அப்புறம் ஆத்துக்குள்ள இருக்கிற அப்படிங்கிறான். ஆத்துக்குள்ளதான் மேய்ச்சிட்டு இருப்பா கோபாலு. என்ன பைத்தியம் நம்மளை விட. போறதுக்குள்ள மீனே போயிடும் நினைக்கிறேன். ஆமா வீட்டுக்கு போயிடும். அவளது ஈயம் கட்டிட்டு இதை கட்டினா வேலை முடியுது. கோழி ரெக்க அதான் கோழி ரெக்க எங்க போவ? எங்க போய் என்ன வாங்கிட்டு அதுமே விற்கிறாங்களா? என்னமோ பண்றான், என்ன பண்றான்னு தெரியல. பல்லு கடி 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 நல்லா கடி முழுங்கிறாத ஈயத்திக்குது. அந்த ஏதோ ஒரு படத்துல வரும்ல சாவி எடுப்பானுக்கு தெரியுமா? டீலன்னா தெரியாது. ஏதோ ஒரு படம் சாவி இந்த மாதிரி முன்னில கட்டி தொண்டைக்குள்ள இறக்கி விட்டுருப்பா. என்னென்னமோ பண்றான். தொப்புன்னு இன்னும் கட் பண்றான். எப்படா வருவ? 5 நிமிஷத்துல கட்டுறேன்னு சொன்னியடா. பப்பளத்தான் ப்ரோ இரு ப்ரோ. அரை மணி நேரம் ஆச்சுடா. டே இப்படியே கொத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். காட்டு சீக்கிரம் காட்டு. 2xல கட்டுறா, 4xல கட்டுறா. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம்? 4x கட்டு, 4xல கட்டு. ரெடியா? அவ்வளோதான், எழுத்து கட்டிட்டான். மாட்டிக்கிச்சு. ஒரு டைப்பா பாக்குறாங்க. அவர் போட்ட ரோட என்ன? அவர் போட்டதான் அதனாலதான் அப்படி போறாரு. அப்படியே 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 வராரு காத்துல. இப்படி போடு ப்ரோ. நம்மளால வண்டி நிக்குது பாரு. குட்டி ராஜா போடுங்க. அங்க ஒரு நமக்கு முன்னாடி 4 ப்ரோ பிளேயர் இருக்கிறாங்க. அங்க ஒருத்தர் போட்டுட்டு இருக்கிறாரு பாரு ப்ரோ பிளேயரு. ஆமா அங்க ஒரு ப்ரோ பிளேயரா இன்னும் கொஞ்சம். ரெடி 1 2 3. ஏய் இதுல போடுறா, கிடைக்கும்டா. 1000 மீனே கிடைக்கும்டா போடுறதுல. சிலேபியே கிடைக்கும் இதுல. சிலேபி ப்ரோ 10xல போட்டு புடி ப்ரோ. போடுறது இல்ல, போட்டு புடி. இதாங்க பாரு. எல்லாம் பிடிக்கல, அமைதியா இருக்கு ப்ரோ. சாதா குட்டி குஞ்சு. என்னது சோறு திங்கிறியா என்ன? சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற நீ? இது நின்னது போடு ஜூமிங் போடு. ஜூமிங் போட்டாச்சு. என்னது இது? கோழிப்பியா? கருமு சி ப்ரொஃபஷனலா நீ? பரோட்டா கடையிலே இப்படிதான் மேடையிறானுங்க. அப்புறம் அதை மட்டும் திங்கிறது இல்லையா கோபாலு? இது ஒன்று தண்ணிக்குள்ள இருந்து எடுக்கிட்டா தண்ணிக்குள்ளே முக்கியம் எடுக்கலாம். மீன் பொடி திச்சோட முள்ள போட்டீங்கன்னா டைனோசர் பிடிச்சிருக்கிறியா என்ன? மீன் பிடிச்சி சின்ன முள்ள போடணும். பெரியவங்க சொன்னா கேட்கணும் மாதிரி. இன்னும் பண்றான். அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. மாட்டிக்கிற மாட்டு வேணும். போடு 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 போடு.
அதுக்கு ஆயே போகாதுன்னு நினைக்கிறேன். மீனுக்கு இத்தச்சோடு முழுங்குச்சுன்னா அதுவே செத்து போயிரு. போகி 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 பாட்டு போனா மீன் கிடைக்கும்பாங்க. போகி 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 டும் டும் டும். என்ன ப்ரோ இது சாமனே மாட்டுக்கு திங்கவே மாட்டுக்குது. ஒரு இது எங்கே கீழே நிலத்துல போய் முட்டிச்சாட்டு இருக்குடா. இவனோட சும்மா வந்து மீன் பிடிக்கிறோம் அப்படி எப்படி எடுக்கு பிடிக்கிற மொத்த போய் எடு. சரியா வேணும். சும்மா எல்லாம் கிடையாது. மாவு எவ்வளவு போடணும் கூட கணக்கு இருக்கு. சும்மா சாணியாட்ட போட்டீங்கன்னா எப்படி கொஞ்சம் இப்படி போட்டு 3 துப்பி துப்பி பார்த்துக்கோ. எத்தனை மீன் வேணும்? 10 மீன் பொடி. எத்தனை மீன் வேணும்? சாமனே எத்தனை மீன் வேணும்? எத்தனை மீன் வேணும் சொல்லு. என்ன பைத்தியமே கஷ்டப்பட்டு மீன் அவ்வளவுதான். நாம தான் எல்லாமே இந்த ஆயம் போட்டு கொடுத்துருக்கிறேன். ஒரு மீன் பிடிச்சிட்டானே, ஐயோ இவனும் ஒரு மீன் பிடிச்சிட்டானே, நான் போட்டு மீன் பிடிக்க வேண்டியது அப்படின்னு ஒரே உனக்கு இதாகி போச்சு. சாமனி ஆகி போச்சு உனக்கு. போட்டோன்னு இழுக்கணும். சும்மா வச்சுட்டு தூக்குடா இல்லடா இல்லடா. நீ இப்படி இழுத்தின்னு வச்சுக்கோ, அங்க போய் அதில் விழுந்துரு. இல்ல இல்லையா இல்ல. ஏன்டா என்ன மாதிரி திறமையான ஆளுகள் வேணுங்கிறது. ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ. சும்மா எல்லாம் நவீன் பண்ண ஆயிட முடியுமா? போட்டோன்னு அப்படியே வெளுக்குன்னு மடிச்சா அந்த மாதிரி மாட்டணும். இந்த பாரு மீன் இத்தச்சோடு இருக்குது. அதுக்கு சாமனே ஓடுறதுக்கு இத்தச்சோடு. அது எங்க போய் மீனுக்கு இன்னும் டைனோசர் மாதிரி வாய் இருக்குதா? எனக்கு புரியல நண்பர்களே. இத்தனோண்டு வச்சீங்கன்னா பரவாயில்ல, இத்த பெருசு வச்சீங்கன்னா அது எங்க மீன் எப்படி 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 மாட்டேன்னு எனக்கு புரியல. நல்லா இருக்கு. பாப்ரோ நீ போப்ரோ இன்னொரு அட்டம் நடந்து வரணும். நீ ஏதோ கொஞ்சம் ஃப்ளூக்குல ரெடி. அப்படியே கேமரா திருப்பாருதா? நீ பிடிச்சியா அம்மா கொக்கோ அங்க பாரு. ப்ரோ பிளேயரே நாசக்கேடாகி போச்சு. எங்கடா இன்னொரு மீனை காணோம்? இருக்கு 2 மீன் பிடிச்சிக்கிறேன்டா. 2 மீன் பிடிச்சிக்கிறேன். நீ என்ன பண்ற? நீ உட்காந்துட்டு கவா 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 கவான்ட்டு இருக்கிறியா? 2 கிலோ போனா 2 kg தான். 2 kg 3 kg தான். வச்சு இழு. சலக்கு போடுற. இப்போ கோபாலு என்னடா பண்ற? இரு, நான் எங்கேயாச்சும் மீனுக்கு தான் பாட்டு வரேன். மீன் இருக்கிறியா? ஏண்டா அவர் அத்தை பெரிய மீன் பிடிச்சாலுறா. புடுறா நீ இங்கே போடுறா. அந்த கரெக்டாக ஸ்கேல் எல்லாம் கொண்டாறேன். கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக உள்ள விடு. பிடிக்கிறோம், அழுத்துறோம். ஆட பாய்த்து இன்னும் ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. பெரிய மீன் மட்டும் போடா தூக்கி போடுறா. அப்படியே அவ்வளோதான்டா. சாமனே தான்டா. நீ பெரிய மீன்டா.
ஏன்னா அவர் போட்டோ இழுக்கல, நீ போட்டோ இழுக்குது. நீ நிக்கிற பொசிஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. இந்த மாதிரி மீனெல்லாம் அப்படி தான் பிடிக்கும். எப்படி போட்டுரு, அப்படியே நேரம் பாறைக்கிட்டே விடு. அவ்வளோதான்டா, வேற லெவல்டா. அதுவே இழுக்கும். இருக்குமா மாட்டிலையும் நம்ம இப்போ பாரு பொச்சு மேலே எட்டு உதைக்கிறோம் பாரு. வெளியூர்காரில் வந்து பிடிக்கிறாங்க அத்தை பெரிய மீன், நீ உள்ளூர்காரர் வந்துட்டு என்னடா மீன். கேரக்டரா யாராக இருந்தாலும் பிடிக்க தெரியும் மீன். அதான் நான் பாரு எத்த பெரிய மீன் பிடிச்சி ஊற்றுக்கிறோம் உனக்குலாம். என்ன மீன் இதுல இருக்கிற மீன் அல்ல மீன், நான் பிடிச்ச மீன். எப்படி சாவனே பாத்தீங்களா? எத்தா பெருசு பாருங்க. இந்த தூண்டி இல்ல, நான் தான், நாங்க தான் தூண்டியே நாங்க தான், கேஸே நாங்க தான் கேஸே. வாய் பேசுனீல்ற, பேசுறா டேய், பேசுறா டேய், டேய் கேமராமேன் பேசுறா, நீ பேசுறா டேய். என்னமா பேசுறான்? மீன் மாட்டாது, மீன் ஓடிரு, மீன் அவுத்துரு, என்னென்னலாம் சொல்றான். ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம்ல நாங்க ப்ரோ பிளேயர்னு. சும்மா இல்ல ப்ரோ பிளேயர் நைட் போட்டு போயிருப்பாரு ப்ரோ. சும்மா இப்படி போட்டு எல்லாம் வந்து இழுக்க கூடாது, ஓகேவா? விட்டு கொஞ்ச நேரம் கடிச்சு எடுத்தீங்கன்னாதான் இந்த மாதிரி. இந்த பாரு அப்படி மணக்கம். இப்போ வடசட்டியில் ஒரு வார்த்தோம்னா மணக்கம் அந்த மாதிரி. சரியா? ஃபைனலி வந்து நிறைய மீன் வந்து பிடிச்சிட்டோம். இந்த மீன் பிடிச்சதுக்கெல்லாம் காரணம் தான். ஸோ இந்த மீன் எல்லாமே எனக்கு தான் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த விளாக்ல வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாரா? பார்த்தீங்களா நான் பிடிச்சது பாருங்க. எப்படி பிடிச்சமா இல்லையா மீன்? சும்மா எல்லாம் இல்ல, எல்லாம் பீ போட்டுரு. கட் பண்ற